நீங்கள் தமிழனாக இருந்த இந்த முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பண்ணை மரத்தை எப்படி வளர்ப்பது மற்றும் அது முக்கியத்துவத்தை பற்றி நாம் அறிவோம். என்ன வர்ற புயல வழியிலே தடுக்க வழி இல்லையா? வழி இருக்கு தம்பி, ஏன் இல்ல? கடற்கரை ஓரத்துல பனை மரங்களை வளர்த்தா புயலோட வேகத்தை அது கட்டுப்படுத்தும், பெரும் அளவுல பாதிப்பு இருக்காது. என்னங்க சொல்றீங்க? பனைமரத்துக்கு அவ்வளவு பவரா? ஆமா தம்பி, நீங்க கஜா புயல பாக்கலையா? 1000 மரங்கள் அடியோட சாஞ்சப்ப பனைமரம் மட்டும் அசையாம நின்னுது தம்பி. அது மட்டும் இல்லையா, இந்தியாவோட தேசிய மரமான ஆலமரத்தையே அக்கா பேத்துட்டு போனது கஜா புயல். ஆனா நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரத்தை ஒரு மட்டையை கூட புடுங்க முடியலையா? அதான் நம்ம பனைமரம். டேய் அப்பா, பனைமரத்துக்கு அவ்வளவு போறோம் தம்பி. புயலுக்கு மட்டும் இல்ல, கோடை காலத்துலயும் கை கொடுக்கும் பனை. சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்க. 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவன் ஒரு பனைமரத்தை வளர்த்தானா நிலத்தடி நீரை பூரா சேகரிச்சு வச்சுக்கும் பனை. ஏ அப்பா, பனைமரத்துக்கு இவ்வளவு பவரா?